இன்று முதல் மிக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல பல பகுதிகளிலும், பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அதே மாரி ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக தீவிரமாக இருக்கு நண்பர்களே. ஏற்கனவே இத பத்தி நம்ம கடந்த வானிலை அறிக்கையில நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்கெல்லாம் மிக கனமழை பதிவாகும், எங்கெல்லாம் கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கடந்த வானிலை அறிக்கையில மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் தீவிரமடையும். காரணம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கேரளா மற்றும் கர்நாடகாவில் கன முதல் மிக கனமழை தீவிரமாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். நீங்க எல்லாருமே ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகாவில் தீவிரமடைந்து அதே போல தமிழகத்திலும் கண்டிப்பாக நமக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். தென்மேற்கு பருவமழை நேற்று அதற்கு முந்தைய நாட்கள் கேரளா மற்றும் கர்நாடகாவில் முன்னேறி வருகிறதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம். இப்பொழுது இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் முன்னேறி வரப்போகிறது. இதனால நமக்கு மழை பொழிவுகளும் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் கண்டிப்பா பதிவாகும். சரி, மிக கனமழை எங்கெங்கெல்லாம் நமக்கு பதிவாக போகுது அப்படிங்கிறத முழுமையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிக கனமழை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் பரவலாக நமக்கு கன முதல் மிக கனமழையானது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடையும். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையானது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகள், கன்னியாகுமரியில குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக நமக்கு பெரும்பாலும் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டங்களில் முழுவதுமாகவே பலத்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு காத்திருக்கிறது. அடுத்ததாக கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை எங்கெங்க நமக்கு கனமழை இருக்கும் அப்படின்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை, இரவு நேர மழை வாய்ப்பாக தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா பலரும் தொடர்ந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நமக்கு இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரம் அடையுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இரவு நேரங்களில் தான் தீவிரமாகுமே தவிர பகல் நேரங்களில் மழை வாய்ப்பு கிடையாது. பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகபட்சமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்னையில் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. இப்போ நமக்கு அங்கே மழையும் வரப்போகுது. சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் இப்போ கனமழை நமக்கு காத்திருக்கு. இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக விட்டு மழை பொழிவும், கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது கனமழை பொழிவுகளும் உறுதியாக நமக்கு எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மிதமான மழை பொழிவுகளாக தொடர்ந்து நமக்கு அதிகரிக்கக்கூடும். ஆகவே கனமழை மற்றும் மிக கனமழையானது தமிழகத்தில் உறுதியாக பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் குறிப்பா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் மிதமானதிலிருந்து கனமழையாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளாக எதிர்பார்க்கப்படும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் விட்டு நமக்கு சாரல் மற்றும் மிதமான மழையாகவும், குறிப்பா திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல், பழனி, ஒட்டஞ்சத்திரத்தில் கனமழையாகவும், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி உள்ளிட்ட இடங்களில் கனமழையாகவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம், மழை வாய்ப்பு சற்று குறைவு. தூத்துக்குடி, திருநெல்வேலி கூட நமக்கு மேற்கு பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையே பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்க போகுது. அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், மலை பகுதிகள் எல்லாம் மிக கனமழையும், மற்ற இடங்கள் எல்லாம் கனமழையுமாக இருக்கும். கடலோர பகுதிகள் மிதமான மழையாக மட்டும் எதிர்பாருங்க. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை பொழிவு எப்படிங்க, நமக்கு மழை எப்படி இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதையும் நம்ம பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டாவின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இடைவெளி விட்டு
மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு கணிசமாக லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பார்க்க முடியும். ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையுமாக தொடர்ந்து நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும். திருச்சி, புதுக்கோட்டை பக்கம் நீங்க கனமழை எதிர்பார்க்கலாம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை போன்ற இடங்கள்ல மிதமான மழையானது டெல்டாவில் பகுதியாக இன்று முதல் கணிசமாக மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கிடும். தொடர்ந்து நம்ம வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த மாற்றத்தின் காரணமாக தமிழகத்தில் வரலாறு காணாத வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல உச்சகட்டத்தை நெருங்கியது. 43, 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமானது நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஜூன் மாதத்திலும் அந்த வெயிலுடைய தாக்கம் குறையுமா அப்படின்னா கணிசமா சில இடத்துல குறைஞ்சிருக்கு. இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கு. இன்னும் வெயிலுடைய தாக்கம் பாருங்க, அந்த 40 கீழே இன்னும் குறையாமலேயே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக பதிவாயிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா கடலோர மாவட்டங்கள், முதல்ல வேலூர் மாவட்டம், சேலம் மாவட்டம் இப்படிதான் நமக்கு அதிகமா பதிவாகிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல அதிகப்படியான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. இதுவுமே இன்னும் ஒரு 4 நாட்கள் தான், இன்னும் ஒரு 4-5 நாட்கள் மட்டும்தான் இந்த வெப்பநிலை குறிப்பா சென்னை பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 4-5 நாட்கள் மட்டுமே நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாகிறதுனால பகல் நேர வெப்பநிலை சற்று கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு இதுதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு பார்க்கப்படுது. எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத கேட்டு பயன்பெறுங்க. 4 முக்கு பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்குங்கிற இடத்துல குறிப்பாக திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் 17 சென்டிமீட்டர் மழை பொழிவு பாருங்க. மிக கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் இதே கன முதல் மிக கனமழையானது தொடர்ந்து பதிவாக போகுது. ஊத்து பகுதிகள் 4 முக்கை தொடர்ந்து ஊத்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இதுவும் திருநெல்வேலி மாவட்டம் தான். அதே மாதிரி 15 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. அதுக்கப்புறம் காக்காட்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும், தொடர்ந்து மாஞ்சோலை பகுதிகள், இது 4 பகுதிகளுமே திருநெல்வேலி தான். ஒரு 4 முக்கு, ஊத்து, காக்காட்சி மற்றும் மாஞ்சோலையில 10 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மிக கனமழை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து தேனி, நீலகிரி, கோயம்புத்தூரிலும் இதே போல மழை பொழிவுகள் அங்கேயும் மிக கனமழையாக கண்டிப்பா பதிவாகும். அவலாஞ்சி, உதகமண்டலம், வால்பாறையெல்லாம் உஷாராயிருங்க. கண்டிப்பா நமக்கு அதிக மழை பொழிவு காத்திருக்கு. பேச்சுப்பாறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகி இருக்கிறது. பெரியாறு பகுதிகள் 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், சின்ன கல்லார் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் கண்டிப்பா மழை இருக்கும் அப்படின்னு, 4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பெய்திருக்கிறது. இனி வரப்போகிற நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்கள்ல தொடர்ந்து விட்டு விட்டு பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் இனி வருகிற நாட்களில் பெற்றுக்கொள்ளுங்க. தினந்தோறும் காலை நேரங்களில் உங்களுக்கு வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டு வருகிறது.